ఉండొచ్చు. I think communicating in a different language gives me pride of course that I am speaking another language అనేది. And I have to like the sounding. ఇప్పుడు ఫ్రెంచ్ సౌండింగ్ అంటే నాకు చాలా ఇష్టం. ఫ్రెంచ్ స్టార్టింగ్. ఓకే. మన ఇండియన్ లాంగ్వేజ్ లో వేరేం తెలియదు సార్, సౌత్ మాత్రమే. సౌత్ అండ్ హిందీ ఐ కెన్ అండర్స్టాండ్ డీసెంట్లీ, బట్ ఐ దట్ ఆల్సో ఐ స్టార్టెడ్ టు లెర్న్. ఇప్పుడు సో మళ్ళీ నెక్స్ట్ మనం ఎప్పుడైనా కలిస్తే అప్పుడు కల్లా మల్టీ లాంగ్వేజెస్ తెలుసుకోవాలి సార్. నా పాప కూడా నా ఇష్టం అట్లీస్ట్ 5-6 లాంగ్వేజెస్ తెలియాలి అనేది. ఇప్పుడే కొంచెం స్టార్ట్ చేయాలి ట్యూషన్ క్లాసెస్. సో నా పాప కూడా నా ఇష్టం అట్లీస్ట్ 5-6 లాంగ్వేజెస్ తెలియాలి అనేది. ఇప్పుడే కొంచెం స్టార్ట్ చేయాలి. ओनली इंग्लिश? नहीं मेरे को हिंदी मालूम है रे. आशा गौली रोल प्ले करे ना. எப்படி இருக்கீங்க சார்? చాలా బాగున్నాను, థ్యాంక్స్ అండి. దోలు తీరిపోయిందమ్మా. ఓకే, మీకు తమిళ్ ఆడియన్స్ ఎక్కువ ఇష్టమా, తెలుగు ఆడియన్స్ ఎక్కువ ఇష్టమా? డెఫినెట్ గా తెలుగు ఆడియన్స్ అండి. డెఫినెట్ గా తెలుగు ఆడియన్స్ అండి. டெஃபினட் గా తెలుగు ఆడియన్స్ అండి. இந்த அநியாயத்தை தான் நாங்க என்னன்னு கேட்கிறோம். அங்கிருந்து வந்தாங்க, ஆங்கிலம் படித்தால் தான் வேலை என்றார்கள், ஹிந்தி படித்தால் தான் வேலைனாக்க ஹிந்திக்காரெல்லாம் ஏன் இங்க வந்து பெச்சிட்டு வைக்கிறான் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் சொன்னாரு, வெளிநாட்டிலே இன்றைக்கு வியாபாரம் ஆகி கொண்டிருப்பதெல்லாம் இந்திய மூளை தான். இங்கிலீஷ் தெரிஞ்ச இந்திய மூளை தான் வியாபாரம் ஆகுது, வெறும் தமிழ் தெரிஞ்ச மூளை அங்க போய் வியாபாரம் ஆகுமா? நான் தமிழை குறைச்சி சொல்லல, பொய்யா மக்களை ஏமாத்தாதீங்க. அவன் 4 விஷயம் படிக்கட்டும், அவனை மூடி மூடி பொட்டி புள்ள வைக்காதீங்க. நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் படிங்க. ஆனா உங்க தாய்மொழியை தாய்க்கு மேலாகவும் நேசிங்கன்னு சொல்லி கொடுங்க. ஏன் பொய் சொல்றீங்க? அவனுக்கு வெறும் தமிழ் படிச்சுட்டு அவன் தமிழ்நாடு தாண்டி போயிட முடியுமா? ரேணிகுண்டா தாண்டா டீ கிடைக்காது சாமி. ஆனா கும்முடி பூட்டிய தாண்டாக்கி ஹிந்தியில பேசுறா சார் கல்கத்தா மெயின் ரோட்ல. क्या चाहिए சாய் चाहिए தெரியலனாக்க காலி நீ. ஏன் பொய் சொல்றீங்க? பொய்ய சொல்லாதீங்க. பாலிவுட் படத்துக்கு நீங்க நாளைக்கும் போய் டைரக்ட் பண்ணணும்ல, எங்க ஹிந்தி படிக்காமலே போய் பாலிவுட்ல டைரக்ட் பண்ணுங்களா பார்க்கலாம். நீங்க ஹிந்தி படிப்பீங்க, பாலிவுட்ல டைரக்ட் பண்ணுவீங்க. ஆனாக்கா மத்தவன் ஹிந்தி படிக்க கூடாது, இங்கிலீஷ் படிக்க கூடாது, எதுவும் படிக்க கூடாது, தமிழ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். பொய்ய பேசாதீங்க. திராவிட அரசியல்ல 50 ஆண்டு காலம் வளர்ச்சியா வீழ்ச்சியான்னு சொன்னாலே அது வீழ்ச்சி தான் பொருள். அதுக்கு மேல அது என்ன சொல்லுங்க? வளர்ச்சி இருந்தால் அந்த நிகழ்ச்சி வருமா? நான் கேட்குறேன் உங்களை. வளர்ச்சின்னு ஏற்றுக்கிட்டால் அந்த நிகழ்ச்சி அவசியம் இல்லையே. முதல்ல கல்வி, அரசு பள்ளிக்கூடங்களாக மாட்டுக்கொட்டைகளாக மாறிப்போச்சு. தமிழில் படிக்க யாரும் தயார் கிடையாது. ஏன்? தமிழ் சோறு போடாதுன்னு என் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சோறு போடுறது தான் கல்வின்னு நினச்சிக்கிட்டாங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எது தெரியுமா? வேலை வாங்கி தருவான்னு அப்படி நினச்சி தான் ஆண்டுக்கு 20,000 பேருக்கு வேலை தரக்கூடிய இந்த பிஇ இன்ஜினியரிங் படிக்கிற படிப்புக்கு 524 கல்லூரிகள் திறந்து வச்சிருக்காங்க இந்த திராவிட கழக ஆட்சிகள். எவ்வளவு பேருக்கு? பதிவு செய்யப்பட்ட 84 லட்சம் பேர் வேலை இல்லாமல், பதிவு செய்து ஏமாந்து போய் தூக்கி போட்டு போனவன் 70 லட்சம் பேர். கிட்டத்தட்ட 1.5 கோடி இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கான், 1.5 கோடி குடும்பங்கள். இதுதான் இந்த கல்வி உங்களுக்கு கொடுத்துருக்கு. கல்வி படிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டு அது பண்ண ஏன் இங்க இருந்து சகிச்சுக்க முடியல. உங்க முன்னாடியே தன்மானத்தை இருந்து அவனால வாழ முடியல, அதனால ஓடுறான். பெருமையோடலாம் அவன் போகல, இந்த மண்ணுக்காரன் சொல்லிக்கிறதுக்கு அவமானப்படுறான். இதுதான் உண்மை. தமிழன் சொல்லிக்க பெருமை என்னங்க இருக்கு? நான் தமிழன் சொல்லிக்க உங்க கையில் என்ன இருக்கு? சும்மா காலை அடைக்கிட்டா இப்ப பொங்கல் வரப்போகுது தமிழர்களா, உங்களால் ஒரு நிமிடம் தமிழை பேச முடியாது. ஒரு நிமிடம் தமிழ் பேச முடியல. உன் பிள்ளைங்களுக்கு உனக்கு எவனுக்கு தமிழ் கூட பேர் கிடையாது. தமிழ்ல பேசுற என் பிள்ளைங்கள் முட்டி போட வைக்கிறானுங்க. தமிழ படிச்சவன் அலையறான் வெளியில. தமிழ் எங்க இருக்கு? இந்த இது தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொடுத்தது சங்கரலிங்கனார் 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து செத்தாரு. தமிழ்நாடுன்னு பேர் வாங்கணும். யாருங்க இது வந்து தமிழ்நாடுன்னு சொல்லிக்க பெருமை இருக்கு? எதனால சொல்லுங்க? தமிழ் எங்க இருக்கு? கல்வியில கல்விக்கூடங்கள கிடையாது. தாய்மொழி கல்வியை கட்டாயமாக்கி இருக்கணும். எத்தனை 50 ஆண்டு காலத்தில் 1172 மதிப்பெண் பெற்றது நம்ம பிள்ளை.
முடியுமா? ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டு ஒரு கூலி வேலை செஞ்ச பொண்ணு எப்படி படிச்சது? ஆனா அந்த பொண்ணு நீட் தேர்வில் தோல்வி அடையுது. ஆனா நம்ம நடுவு அரசு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்ல, நம்முடைய கல்வி தரமற்றதாக உருவாக்கணும், அதனால அது தோல்வி அடைஞ்சது. அனிதாவை கொன்னது இந்த 2 கட்சி தான் பொறுப்பேற்கணும்.